ராஜேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக தற்பொழுதைய அண்மை செய்தியாக நம்ம பார்த்து வருவது, ஏற்கனவே 3 பொதுநல வழக்குகள், அந்த விதிமுறைகள் வகுக்க கோரிய வழக்குகள் விசாரிக்கப்பட்டு நீதிபதிகள் அதற்கான வழிமுறைகள் உத்தரவை கூறிய நிலையில் அது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அடுத்த வழக்கு நோக்கி விசாரணை நகர்ந்திருக்கிறது. அந்த வகையில் இழப்பீடை உயர்த்தி வழங்க கோரிய வழக்கில் 2 வாரங்களில் அரசு பதிலளிக்கணும் அப்படின்ற ஆணையை நீதிமன்றம் பிறப்பித்திருப்பதாக அறிய வருகிறோம். 2 வாரங்களில் அது குறித்து அரசு தரப்பு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுக்கூட்டத்திற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கூறிய 3 பொதுநல வழக்குகளை நீதிபதிகள் முடித்து வைத்து தற்பொழுது அடுத்த மனு மீதான விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது இழப்பீட்டை உயர்த்தி வழங்க கோரிய வழக்கில் 2 வாரங்களில் அரசு பதிலளிக்க வேண்டும் என மதுரை கிளை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இந்த வழக்கின் விசாரணை குறித்தான விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். ராஜேஷ், முன்னதாகவே நம்ம பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொதுக்கூட்டத்திற்கான வழிமுறைகளுக்கு அரசு தரப்பில் இருந்து நீதிமன்றத்தில் ஒரு உறுதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து நீதிபதிகளும் பொதுக்கூட்டத்திற்கென ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்க இடத்திற்கு உத்தரவு பொருந்தாதனோ, கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்பாடு செய்யணும்னோ அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அடுத்த வழக்காக தற்பொழுது அந்த இழப்பீடு குறித்த வழக்கு விசாரணை துவங்கி இருப்பதாக நாங்கள் அறிய வருகிறோம். என்ன நடக்கிறது, இது குறித்த விவரங்களை பகிரலாம். கௌதமி, 3 வழக்குகள் தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அடுத்த வழக்குகள் தற்போது எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 வழக்குகளுடைய அந்த சாராம்சம் என்னவென்று சொன்னால், அரசு இனிமேல் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் தொடர்ந்து இந்த வழக்கை அந்த தேவையான அந்த பாதுகாப்பை கொடுத்து அனுமதி வழங்க வேண்டும் என்பது ஒன்று. மற்றொன்று, அரசியல் கட்சிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அழைத்து வரக்கூடிய மக்களுக்கு தேவையான குடிநீர், மருத்துவ உதவி ஆகியவற்றை செய்ய வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய கடமை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த வழக்குகள் தற்போது முடித்து வைக்கப்பட்டு அடுத்த வழக்கு தற்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இழப்பீட்டை உயர்த்தி வழங்க கோரிய வழக்கில் 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிய அந்த வழக்கு தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரையில, இந்த கரூர் துயர சம்பவத்தை பொறுத்தவரையில இதற்கு காவல்துறை முக்கியமான காரணம் என்று பல்வேறு தரப்பினரால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. போதுமான காவலர்களை இந்த இடத்தில் பாதுகாப்பிற்காக நிறுத்தவில்லை என்றும், அதே போல இந்த பாதுகாப்பு விஷயத்தை பொறுத்தவரையில காவல்துறை எப்படி இந்த இடத்தில் அனுமதி கொடுக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார்கள். எனவே அவர்கள் மீதே குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அப்படிப்பட்ட தமிழ்நாடு காவல்துறையே இந்த வழக்கை விசாரணை செய்தால் எப்படி நியாயம் கிடைக்கும்?